இந்த படத்தோட கதை 2028 ஸ்டார்ட் ஆகுது. ஐநாவுக்கு எதிராக சைனா ரிபப்ளிக்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்புல சேராத நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அதனால ஐநாவோட நேட்டோ படைக்கும் ரிபப்ளிக் படைக்கும் போர் வருது. இதுல எதுலுமே கலந்துக்காம இந்தியா நடுநிலை வைக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் தமிழ்நாட்டோட சிஎம் மச்சான் நட்டி தமிழ்நாட்டுல தனியா ஒரு தர்பாரை நடத்திட்டு வராது. கமிஷனுக்காக சென்னை ஹார்பர்ல இருக்கிற ஒரு கண்டெய்னரை வெளியே இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல கலவரத்தை மூட்டுறாரு. அந்த கலவரத்துல சிஎமோட பொண்ணு மாட்டிக்கிறாங்க. ஐநா சபையோட ஆயுத பிரிவு ஸ்பெஷல் ஆபீசர் ஆதி அவங்களை காப்பாத்துறாரு. ஆனா கலவரத்துக்கே ஆதி தான் காரணம்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட்னு அவங்கள புத்திர குத்திடுறாங்க. இந்த நேரத்துல நார்த் இந்தியால நுழையிற சைனா டெல்லி மேல அணுகுண்டை போட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நட்டியோட வாய்ஸ் ஓவர்ல தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கதை என்னோடது தான். ஆனா அந்த கதையோட ஹீரோ தமிழரசன் சொல்லிட்டு ஹிப்பா பாதிக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஆனா படம் பாக்குற நமக்கு படம் ஃபுல்லா வர நட்டி தான் ஹீரோவா தெரியுறாரு. செகண்ட் ஹீரோவா ஹிப்பா தமிழா அப்பப்ப எட்டி பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபாஸ்டாவே போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் வழக்கம் போல தமிழ் படங்களோட செகண்ட் ஹாஃப் பாவங்களை சேர்ந்துருச்சு. படத்தோட கதை முகாம்ல முகாம் போட்டு உட்காந்துருச்சு.